நீங்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை சமாளிக்க உங்களுக்கு தெரியலையா? உங்களுக்கான கதை தான் இது. கதையை கேட்கலாமா? வாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அகிலா. இது கதை கேட்கும் நேரம். இந்த கதை பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. அது ஒரு மேல்நிலை பள்ளி. 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஆசிரியர் பாடம் நடத்திக்கிட்டு இருந்தார். அவர் ஒவ்வொரு வாரமும் அவங்களோட மாணவர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கதையை சொல்லுவார். அன்னைக்கும் கதை சொல்லும் நாள் வந்தது. மாணவர்கள் ஆர்வமாக கேட்க தயாராக இருந்தாங்க. அவர் ஒரு அடுப்பு, இன்னும் சில பாத்திரங்களை அங்கே கொண்டு வந்துக்கிட்டு இருந்தார். மாணவர்கள் ஆச்சரியமாக பார்த்தாங்க. கிளாஸ் ரூம்குள்ளே கொண்டு வந்து டேபிளில் வச்சார். பிறகு 3 பாத்திரத்தை எடுத்து அதில் தண்ணியை நிரப்பி ஒவ்வொரு பாத்திரத்துலேயும் ஒவ்வொரு பொருளை போட்டு அடுப்பை மூட்டினார். தீ எரிஞ்சது. முதல் பாத்திரத்தில் ஒரு உருளைக்கிழங்கை போட்டார். 2ஆம் பாத்திரத்தில் ஒரு கோழி முட்டையை போட்டார். 3ஆம் பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் டீ தூளை போட்டார். கொஞ்ச நேரத்தில் அடுப்பை அணைச்சிட்டார். ஒரு மாணவனை கூப்பிட்டு 3 பாத்திரத்தையுமே காட்டி இதில் என்ன தெரியுது அப்படின்னு கேட்டார். அவன் ஒன்றில் உருளைக்கிழங்கு, இன்னொன்றில் முட்டை, இன்னொன்றில் டீ, அவ்வளவுதான் எனக்கு தெரியுதுன்னு சொன்னான். அடுத்தடுத்து மாணவர்களை கேட்டார். எல்லாருமே முதல் மாணவன் என்ன சொன்னானோ அதையே தான் சொன்னாங்க. பிறகு எல்லோரையுமே உட்கார வச்சு தெளிவாக விளக்கி சொன்னார். என்னன்னா, இந்த 3 பொருளையும் ஒரே மாதிரி பாத்திரத்தில், ஒரே அளவு தண்ணீரில், ஒரே அளவு தீயில் தான் வச்சேன். ஆனால் ஒவ்வொரு பொருளும் தன்னோட இயல்பு நிலையை மாற்றி இருக்குது. அதாவது உருளைக்கிழங்கு கடினமான பொருள். அதை சுடு தண்ணியில் வேக வச்சா மென்மையாக மாறிடுது. நமக்கு வர்ற பிரச்சனைகள் கொஞ்சம் கடினமாக ஃபோர்ஸாக வந்தால் நாமும் கடினமாக இல்லாமல் மனசை லேசாக ஆக்கிட்டோம்னா பிரச்சனை லேசாயிரும். பிறகு கோழி முட்டை. ஓடு கனமானது, ஆனால் உள்ளே இருப்பவை திரவ பொருளாக இருக்கும். சுடு தண்ணியில் போட்டதுமே திரவ பொருள் திடப்பொருளாக மாறிடுது. நமக்கு வர்ற பிரச்சனைகள் கனமாக வர்ற மாதிரி தெரியும், ஆனால் உள்ளுக்குள்ளே லேசாக சப்ப மெட்டராக இருக்கும். அடுத்து சுடு தண்ணியில் டீ தூளை போட்டதும் அது தண்ணியில் கரைஞ்சி போயிடுது. நமக்கு வர்ற பிரச்சனைகளும் இந்த டீ தூள் மாதிரி நமக்குள்ளே கரைஞ்சி போயிடும். அப்போது எந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்தாலும் அதன் சூழ்நிலைக்கு ஏற்றபடி நாமளும் மாறிட்டோம்னா பிரச்சனைகளை எளிதாக சமாளிச்சிடலாம் அப்படின்னு கதையை முடித்தார் ஆசிரியர். இந்த கதையிலிருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நமக்கு வரும் பிரச்சனைகள் கனமாக இருக்கலாம், லேசாகவும் இருக்கலாம். அவை எப்படி எந்த கோணத்தில் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நடந்து கொண்டால் எளிதில் பிரச்சனைகளை சமாளிச்சிடலாம். இனி ஒரு நல்ல கதையோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.